பாதை காட்டும் யெகோவா பரதேசியான நான் பலவீனன் அறிவீனன் யுலகம் காடுதான் வானாகாரம் வானாகாரம் தந்து என்னை போஷியும் ஜீவ தண்ணீர் ஊரும் ஊற்றை நீர் திறந்து தாருமே தீப மேக ஸ்தம்பம் காட்டும் வழியில் நடத்துமே வல்ல மீட்பர் நல்ல மேய்ப்பர் என்னை தாங்கும் இயேசுவே. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அப்படி அமைதியாக உட்காருங்கள். இந்த 4 நாட்களுக்கும் தேவ சமூகத்தில் நான் காத்திருந்த போது 6 மாதங்களுக்கு முன்னதாகவே இந்த கூட்டங்களிலே பேசுவதற்கான செய்தியினுடைய தலைப்பை ஆண்டவர் தந்தார் என்று நேற்றைய தினத்திலே சொல்லி 4 நாட்களும் நான் என்ன பேச போகிறேன் என்பதை நேற்றைய கூட்டத்திலே அறிவித்தேன். நேற்றைய கூட்டத்திலே வந்தவர்களுக்கு நான் எழுதின புதிய பாடலையும் கற்றுக் கொடுத்த போது அவர்களுக்குள்ள ஒரு பெரிய வீர் கொண்டு எழும்ப கர்த்தர் உதவி செய்தார். இந்த நிகழ்ச்சியை சைனாவில் இருந்து பார்த்தவர்கள் எனக்கு உடனடியாக தொடர்பு கொண்டார்கள். கனடாவில் இருந்தும், கல்ஃப் கண்ட்ரியில் இருந்தும், சிங்கப்பூரில் இருந்தும், பீகாரில் இருந்தும் பார்த்தவர்கள் அவர்கள் சொன்னார்கள், ஐயா எங்களுக்கு அங்கேயே பயமா இருக்கும், உங்களுக்கு பயமே இல்லையா என்றார்கள். ஆனால் நீங்க வந்தவர்களுக்குள்ள ஒரு பெரிய தைரியத்தை தேவன் கட்டளையிட்டார். நேற்றைய தினத்திலே தரிசனம் எல்லாம் தரிசனமாகுமா என்கிற தலைப்பிலே நான் பேசினேன். இன்றைய தினத்திலே நான் ஜெபம் எல்லாம் ஜெபமாகி விடுமா, ஜெபமாகுமா என்பதை குறித்து நான் பேசுவேன் என்று சொன்னேன். நாளைய தினத்திலே சபையெல்லாம் சபையாகி விடுமா என்பதை குறித்தும், இறுதி நாளிலே ஊழியம் எல்லாம் ஊழியமாகுமா என்கிற தலைப்பின் கீழே நான் பேசுவேன் என்று நேற்றைய தினத்திலே சொன்னது போல, நேற்றைய தினத்திலே தெளிவான தரிசனம் நமக்கு என்ன வேண்டும் என்பதை வேதத்தின் அடிப்படையில் தெளிவான தரிசனத்தை குறித்து நான் பேச கர்த்தர் உதவி செய்தார். அந்த தரிசனத்திற்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் இருக்க மாட்டோம் என்று ஒப்புக்கொடுக்கிற ஒரு முழு கூட்டத்தையும் தேவன் கண்டு பரலோகம் அகமகிழ்ந்தது. இன்றைக்கு நான் ஜெபமெல்லாம் ஜெபமாகி விடுமா என்கிற காரியத்தை குறித்து வேதத்தின் வசனத்தின் அடிப்படையில் வேத அறிவை உங்களுக்கு புகட்டும்படியாக மாத்திரமல்ல, அதனை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அருமையானவர்களே, ஜெப மகாநாடுகள் நம்முடைய தமிழகத்திலே ஆங்காங்கு நடக்கிறதற்காக நன்றி. பிரார்த்தனை திருவிழாக்கள் என்கிற தலைப்பின் கீழே பிரார்த்தனை திருவிழாக்கள் நடக்கிறதற்காக சோத்திரம். பல இடங்களிலே ஜெப அறைகள் கட்டப்பட்டு ஜெபிக்கிறோம் என்று சொல்லுகிற
அநேக இடங்கள் எழும்புகிறதற்காக நன்றி. ஆனால் எனக்குள்ள ஒரு பெரிய ஆதங்கம் உண்டு. எனக்குள்ள ஒரு பெரிய ஆதங்கம் உண்டு. ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஜெபத்தை தேவன் அங்கீகரிப்பதற்கு என்ன நடக்க வேண்டும்? ஜெபத்தை புரிந்து கொண்ட ஒரு காரியத்தை தேவ ஜனங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமே என்கிற ஒரு பெரிய ஆதங்கம் என்னை எப்பொழுதுமே பற்றி பிடித்தது உண்டு. ஜெபத்தின் மேன்மையை அறிந்திருக்கிறவன் நான். ஜெபத்தின் வல்லமை புரிந்து கொண்டிருக்கிறவன் நான். நாங்கள் ஊழியம் செய்கிற பகுதிகளிலே இருக்கிற குட்டி பிள்ளைகள் முதலாய் ஜெபத்தினுடைய வாஞ்சையை அவர்களுக்கு நாங்கள் ஊட்டி வந்திருக்கிறது மாத்திரமல்லாமல் ஜெபித்ததினால் உண்டாகிற காரியத்தை அவர்களை காண வைத்திருக்கிறோம். நான் 2 சாட்சியை கொஞ்சம் வேகமாக சொல்லிவிட்டு ஜெபத்தை குறைத்து மதிப்பிடுகிறேன் என்று நீங்கள் நினைக்க கூடாது என்பதற்காக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கல்லுடைத்து, முழு குடும்பமே கல்லுடைத்து தான் ஒருவனுக்கு கட்டப்பட்ட நிலையில இருந்த அநேக மக்களை விடுதலையாக்க வேண்டும் என்கிற ஒரு பாரம் அழுத்தினபடியினால் சில 3 வயது பிள்ளைகளும் குடும்பத்திற்காக கல் உடைக்கிறதை பார்த்தபடியினால் அந்த பிள்ளைகளுக்கு 5-6 மணிக்கு மேல் கண் பார்வை இல்லாமல் போய்விடும். ஈவினிங் பிளைண்ட்னஸ் என்று சொல்வார்களே, அது இல்லாமல் போய்விடும். அவர்களுக்கு சாப்பாடும் சரி கிடையாது, உடலிலேயும் வலு கிடையாது. 3-5 வயது பிள்ளைகளே கல் உடைக்க வேண்டும். முழு குடும்பமும் அடிமைத்தனத்தில் கட்டப்பட்டிருந்த அந்த குடும்பங்களை பார்த்த போதெல்லாம் நான் கண்ணீர் வடித்ததினாலே ஒரு 100 பிள்ளைகளையாயிலும் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்களை அடிமைத்தனத்தில் வைத்திருந்த முதலாளிகளுக்கு அவர்கள் வாங்கியிருந்த கடனை கொடுத்து இந்த பிள்ளைகளை மீட்டு இந்த பிள்ளைகளை வழிநடத்த ஆரம்பித்தோம். நாங்கள் அதை சுற்றிலும் இருந்த இடத்திலே முதலாவது அந்த விடுதியை உண்டாக்கும் போது பின்னதாக விபச்சாரிகள் தங்கியிருந்த ஒரு பெரிய கிராமம். அவள் 10 தலைமுறைக்கு விபச்சாரத்தை தங்களுடைய தொழிலாக கொண்டிருந்தவர்கள். அதற்கு அடுத்த கிராமம் 10 தலைமுறைக்கு திருடுவதையே தொழிலாக கொண்டிருந்தவர்கள். அவரிடத்துல கேட்டால் உங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, தினந்தோறும் நிறைய காசு கொண்டு வராரு. எப்படிடா கொண்டு வராருன்னு கேட்டா அவன் சொல்ல மாட்டான். The whole village, can you just imagine? Whole village was like that. எதிர்த்தாற்போல் the mafia இவர்களை அடிமைத்தனத்தில் வைத்து அங்க இருக்கிற கல் குவாரிகளை, உங்க ஊர்லயே கல்ல உடலை ஆட்கள். அதனால தானே சகாயம் ஆள் இல்லாத விமானத்தை ஓட்டி எங்கெல்லாம் தோண்டி கல் எடுத்தாங்கன்னு பாக்குறாங்க. குவாரிகள் எல்லாம் பார்க்கறதுக்கான உங்க ஊர்ல என்ன, எங்க ஊர்ல எப்படி கல் மழையே வைத்திருக்கிறவர்கள், தங்களை பெரியவர்கள் என்று நினைக்கிறவர்கள். ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசரையே பட்ட பகலில் சுட்டுக் கொள்வதற்கு வலிமை பெற்றிருந்த அந்த மாஃபியா ஒரு பக்கம். இவர்கள் மத்தியில் தானே நாங்கள் இதை ஆரம்பித்த போது இவர்கள் நிச்சயமாக இங்குள்ள மக்களின் நிலைமையை மாற்றி விடுவார்கள் என்கிற பயத்தின் நிமித்தமாக அவர்கள் எங்களை பல முறைகள் தாக்கினார்கள். 17 முறைகள் தாக்கப்பட்டது. ஒரு முறை நடந்ததை சொல்கிறேன். 100 பிள்ளைகளும் 3 சகோதரிகள் மாத்திரம் இருக்கிறார்கள். இரவு வேளையில் பெரிய பெரிய கற்களை கொண்டு வந்து அந்த கதவுகளை உடைக்கிறதற்கு அவர்கள் பூரணமாக கடப்பாறையும் பெரிய கற்களையும் கொண்டு வந்து தகர்த்து பார்க்கிறார்கள். சத்தம் கேட்ட உடனே அப்பந்தான் அந்த பிள்ளைங்களை நாங்கள் எடுத்து அழாக்க ஆரம்பிச்சிருக்கோம். 6 மாதம் தான் ஆயிருக்கிறது. பிள்ளைகளுக்கு நடுக்கம் வந்திருக்க வேண்டும், பயம் வந்திருக்க வேண்டும். ஆனால் 6 மாதத்திற்குள் ஜெபத்தின் மேன்மையை கண்ட இந்த பிள்ளைகள் உடனடியாக இரவு 11 மணிக்கு முழங்காலிலே நின்றார்கள். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, 100 பிள்ளைகளும் முழங்காலில் நின்று இயேசுவே நீர் வல்லவர் என்பதை அவர்களுக்கு காண்பியும். ஹல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? போட்டு உடைச்சு பார்க்குறான், கதவு திறக்க மாட்டேங்குது. இன்னைக்கு வந்தீங்கன்னா அந்த கல்லை காட்டுறேன், எவ்வளோ பெரிய கல்லை வச்சு உடைக்க பார்த்தான்னுட்டு. எவ்வளோ பெரிய கல்லை வச்சுட்டு அவனுங்க சொல்லிட்டாங்க, உள்ள வேற ஒருத்தர் இருக்கிறார்ப்பா, நம்ம உடைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போனதுனால இன்றைக்கு அங்கே ஒரு ஓங்கி வளர்ந்த ஒரு ஊழியமும் உண்டு. விபச்சார பிள்ளைகளும் ஆண்டவருக்கு சொந்தமாகி விட்டார்கள். திருட்டு பிள்ளைகளுடைய அந்த திருட்டு கிராமத்தினுடைய முறைகள் மாற்றப்பட்டு விட்டது. இவர்களும் காணாமல் போய்விட்டார்கள். கர்த்தர் செய்ய முடியும். பக்கத்தில் சொல்லுங்க, ஜெபம் அதை சாதிக்கும்யா. குட்டி பிள்ளைங்க ஜெபமே அதை சாதிக்கும் யா. குட்டி பிள்ளைங்க ஜெபம் முழங்கால் போட்டா எவனும் அசைந்துதான் ஆக வேண்டும். இதை நாங்கள் கண்டவர்கள்.
நான் இப்பொழுது இருக்கிற இடத்துல ஆரம்ப நாட்களில் நடந்த ஒரு காரியம் எனக்கு மறக்கவே செய்யாது. 15 பிள்ளைங்களை வைத்திருந்தோம். அவர்களை கவனிப்பதற்கு சாந்தி என்கிற ஒரு சகோதரி இருந்தார்கள். அவர்கள் கீழே தங்கி இருந்தார்கள். நானும் என் மனைவியும் நாங்கள் மேலே தங்கி இருந்தோம். அப்பொழுது 6 பேர் எல்லாரும் துப்பாக்கி ஏந்தினவர்கள் வந்து நின்று, இரவு நேரத்தில் அங்கே கிரில் மட்டும்தான் போட்டிருந்தது. நான் இருந்த வீட்டுக்கு அதுவும் கிடையாது, ஜன்னலும் கிடையாது, கதவும் கிடையாது. கீழே இந்த பிள்ளைகள் தங்கியிருந்தார்கள். இவர்கள் வந்து நின்று அங்கே பேசும்போது எல்லா பிள்ளைகளும் 15 பிள்ளைகளையும் முழித்து விட்டார்கள். சாந்தியை முழித்து விட்டாள். பிள்ளைகள் குசு குசு என்று பேசுகிறார்கள். நம்மளை கொண்டாலும் பரவாயில்ல, பெரிய ஆண்களை கொல்லக்கூடாது, பெரிய ஆண்களை கொல்லக்கூடாது, என்னடா செய்யலான்னா உடனே மெல்ல மெல்ல, குளிர் நேரம் வேற, குளிர் நேரம், அதனால் போத்துக்குண்ட கம்பளிக்குள்ளேயே முழங்கால் போட்டு, ஆண்டவரே எங்களை சாவடிச்சாலும் பரவாயில்ல, எங்கள் அங்கிளை காப்பாற்றணும். அல்லேலூயா. ஜெபத்தை போட்டிருந்ததுனால இந்த பிள்ளைங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா. துப்பாக்கி பார்த்து பயப்படல. பக்கத்தில் உங்க பாருங்க, அட்டை துப்பாக்கியை பார்த்தே பயப்படுற உங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எங்கள் பிள்ளைங்க துப்பாக்கியெல்லாம் பார்த்து பயப்படல. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே அதில் ஒருத்தன் சொன்னான், டேய் இவங்கிட்ட போனால் என்னடா பிள்ளைங்கிட்ட என்னடா கிடைக்கும், மேலே தாண்டா அவர் இருக்கிறாரு, அவர்கிட்ட தான் போனால் தான் கிடைக்கும். அடுத்தவன் சொல்கிறான், அவர் கிறிஸ்தவர் தெரியுமா? கிறிஸ்தவர் என்ன, கிறிஸ்து உள்ளே இருக்கிறாரு, தொட்டா போச்சுடா. அப்படியா? பயம் வந்துட்டு. இவராது பார்த்தா தான் பயம் வந்துச்சு, அவனுக்கு இனி பார்க்காமலேயே பயம் வந்துச்சு. என்ன செய்தாங்க, இந்த 6 பேரும் ஓட ஆரம்பிச்சான். ஓடி போய் அங்க அடுத்தவன் வயல்ல ஒரு முள்ளு வேலி இருந்து அதுல போய் விழுந்துட்டு லபோ லபோன்னு சத்தம் போடுறான். நான் தான் ஃபர்ஸ்ட் எய்டுக்கு போக வேண்டியதாகி போச்சு. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஜெபத்தின் மேன்மையை, ஜெபத்தின் வல்லமையை நான் பூரணமாக அனுபவிக்கிற ஒரு ஆள். ஆனாலும் ஜெபம் வியாபாரமானதை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஹலோ, ஜெபமே வியாபாரம் வேண்டாம். உங்களுக்கு ஜெபிக்கணும்னா 2000 ரூபா, பெரிய ஆளுக்கு ஜெபம் பண்ண 5000 ரூபா, இப்படின்னு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சவன எனக்கு பத்திக்கிட்டு எரியுமா இல்லையா சொல்லுங்க? பக்கத்தில் கேங்க, உங்களுக்கு பத்திக்கிட்டு எரியலையா? உங்களுக்கு பத்திக்கிட்டு எரியலையா? ஜெப எண்ணெய் வந்துச்சு, ஜெப துணி வந்துச்சு, ஜெப தண்ணி வந்துச்சு. அடே அப்பா, நான் ஜெபத்துக்கு வல்லமைதான் இருக்குன்னு நினைச்சேன், வரும்படி இருக்குன்னு இப்பதான் தெரியுது. ஜெபம் சிறைச்சாலைகளை உடைக்கும்னு தெரியும், அது பூட்டப்பட்ட கதவை திறக்காம தடுக்கவும் தெரியும் தான் பார்த்தேன், அனுபவிச்சேன். ஆனா ஜெபத்துக்கு வரும்படி இருக்குங்கிறத தமிழகத்திலேயே இருந்தவர்கள் அமெரிக்க இறக்குமதி செய்து இங்கே அதை வியாபாரமாக்கி கோடீஸ்வரர்களான புண்ணிய பூமியிலே நிற்கிறேன். அங்க கோபுரங்கள் எழும்ப ஆரம்பித்து விட்டது. அங்க ஜெபம் என்கிற பேரில் இப்ப அடுத்த மாசம் பரீட்சை வருதுன்னா எல்லா இடத்துலையும் பரீட்சைக்கு, யாருக்கு தான் பரீட்சை கேட்ட பயம் இல்லை. அல்லேலூயா. அதுக்கு ஒரு ஜெபம், அதுக்கு ஒரு காசு, அதுக்கு ஒரு கனெக்ஷன், அதுக்கு அதுல ஒரு 10 பேர் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவனை கொண்டு நிறுத்தி, இவன் நான் ஜெபம், நான் சகோதரர் ஜெபித்தார். இவன் ராத்திரி முழுவதும் முழிச்சிருந்து படிச்சதெல்லாம் கிடையாது, சகோதரர் ஜெபித்தார். சகோதரர் ஜெபித்து பாஸ் ஃபெயிலான 1,00,000 பேர் உண்டு. அவர்கள் எங்கே? சகோதரர் ஜெபித்து 10 பேர் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தினாரு. ஆனா சகோதரர் ஜெபித்து 1,00,000 பேர் ஃபெயில் ஆனானா, அவன் எங்க? எனக்கெல்லாம் மெயில் வருது, ஃபெயில் ஆனவன் எனக்கு போடுறான். நான் அவருக்கே போடுப்பா, அவருக்கே போடு. அதனாலதான் எந்த பத்திரிகையை எடுத்தாலும் ஜெப உதவிக்கு நம்பரை சொல்லட்டு அல்லது குத்து. ஏன் 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 தமிழக ஜனமே, என் இந்திய ஜனமே, என் சக விசுவாசிகளே, தேவ ஜனமே, உனக்கும் எனக்கும் தேவ வசனத்தின் சரியான பிடிப்பு, சரியான தெளிவு, சரியான காரியங்கள் விளங்கவில்லை என்பதனால் வந்த வினையாக்கும் இது. உங்களுக்காக மற்றவர்கள் ஜெபிக்க கூடாது என்று நான் சொல்லவில்லை, உங்களுக்காக மற்றவர்கள் வேண்டிக் கொள்ள கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் கொஞ்சம் வேதத்துக்கு உங்களை திருப்புறேன். யாருக்கு யாரு ஜெபிக்கணும்? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நல்ல காதை திறந்து கேளு. யாருக்கு யாரு ஜெபிக்கணும்? 2வது,
ரெண்டாவது, எதுக்கு ஜெபிக்கணும்? வேதத்தில் தான் நான் சொன்னேன், இதுதான் நல்ல உரைகள். இதை வச்சு பார்த்தா தான் தெரியும் யாருக்கு யார் ஜெபிக்கணும், எதுக்கு எது ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபத்தின் மேன்மையை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. வேகமாக நான் சொல்கிற வசனங்கள்லாம் உங்க பைபிள்ல நீங்களே பாருங்க. ஏன்னா வெஸ்லி ஒருவேளை நான் எழுதி கொடுத்து வச்ச பைபிளை வாசித்திருப்பாரு. உங்க பைபிள்ல இது இருக்கான்னு பாருங்க. மடமடன்னு திருப்புங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு ஜெபத்தை பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம். இந்த வசனத்தை கொஞ்சம் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். 29வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஆதி சபை ஜெபிக்கிறது. இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர், நல்லா கவனிக்க, உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். யாருக்காக ஜெபம் பண்ணாங்க? ஊழியக்காரங்களுக்காக. யாருக்காக ஜெபம் பண்ணாங்க? ஊழியக்காரன் இருந்த விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ணாரா, இல்லைன்னா விசுவாசிகளா சேர்ந்து ஊழியக்காரனுக்கு ஜெபம் பண்ணாங்களா? உங்க பைபிள் அப்படிதான் போட்டிருக்கா? ஹலோ, அவருக்கு நம்ம ஜெபம் பண்ணுமா? அவர் பரலோகத்துக்கு டவுன் பஸ்ல போயிட்டு வர்ற ஆளுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும். நான் காட்டி கொடுக்க போற வசனம்லாம் கொஞ்சம் வசனத்தில் தான் இருக்குது. அதை தெளிவா பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். நல்லா கவனிங்க. ஊழியக்காரர் தைரியத்தோடு வசனம் சொல்ல, அவங்களுக்கு அனுக்கிரகம் செய்திடணும். நம்ம அதே மாதிரி அடிக்கப்படுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன ஜெபம்? ஆண்டவரே எங்களை காத்துக்கொள்ளு, என் ஜனங்களை காத்துக்கொள்ளுங்கள். நீங்க பெரிய ஊழியக்காரர் வந்து ஜெபம் பண்ண தான் காத்துக்கொள்வார் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆதி திருச்சபைக்கு தெரியும் யாருக்கு ஜெபம் பண்ணு தெரியும். வரிசையாக நான் காட்டி கொடுக்கிற வசனங்களை பாருங்க. அப்போஸ்தல நடபடிகளில் மாத்திரம் அல்ல, அது அனைத்து நிருபங்களிலேயும் வேகமாக சொல்லப்படுகிறதை பார்க்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரத்தில் இங்கேயும் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக பவுல் எழுதுகிறார். வாசிக்கலாம். 31வது 32வது வசனம். யூதேயாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கப்படும்படிக்கும் நான் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும்படிக்கும் நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில். யாருக்கு? சுவாசிகளுக்கு. யாருக்கு? பவுல் சொல்றாரு, எப்பா என்னைய பாதுகாக்கிறதுக்கு நீங்க தான் ஜெபம் பண்ணணும். நான் கொண்டு போற காணிக்கை அவங்க ஏற்றுக்கொள்ளணும். நம்ம காணிக்கை கொடுத்துட்டு ஜெபம் பண்ணி கொடுங்க பிரதர். உல்டா நம்ம எப்பவுமே தலைகளை தான். அம்மா வயிற்றுல இருந்து தலைகளை வந்தோம். விசுவாசி ஆனவரும் நேரம் நிக்க மாட்டேங்கிறான். நல்லா கவனிங்க. நாங்கள் அவிசுவாசிகளாகிய யூதருடைய கைகளில் தப்புவிக்கப்படணும். உயிருக்கு துணிந்தவர்கள் தான். சுவிசேஷத்தை சொல்வதற்கு ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறது உண்மைதான். But we need your prayer. நாங்க காணிக்கையை சேர்த்துக்கிட்டு எருசலேமில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு தர்ம சகாயமா கொண்டு கொடுக்க போறோம். அவங்க காணிக்கை சொன்ன வாயை விளக்க மாட்டான். ஹலோ, தர்ம சகாயமா தான் கொண்டு வரான். அந்த நேரத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, பைபிள்ல வாசி பார்த்தீங்கன்னா, பஞ்சம் அகபு தீர்க்கதரிசின்னு சொன்ன எல்லா பஞ்சம் வந்துட்டு அதுல ரொம்ப பேர் கோடிட்டாங்க. ஊழியக்காரங்க அங்க இருக்காங்க, பரிசுத்தவான்கள் அங்க இருக்காங்க. பவுல் தன்னால ஏன்ற மட்டும் தெரிஞ்ச சபையில எல்லாம் காணிக்கை எடுத்துக்கிட்டு போறம்போது ஜெபம் பண்ண சொல்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? நான் கொடுக்கறது அவங்க அங்கீகரிக்கணும். காணிக்கை அங்கீகரிக்காத ஊழியர்கள் அந்த நாட்களில் உண்டு. காணிக்கை கொடுத்து விலைக்கு வாங்க முடியாது. அதனால பவுல்கிட்ட வாங்கினா கூட எப்படி ரைஸ் பண்ண. அன்னைக்கு இருந்த எருசலேமில் இருந்த பரிசுத்தவான்கள் என்ன கேட்டாங்க தெரியுமா? எதை சொல்லி ரைஸ் பண்ண?
என்ன காண்பித்து ரீஸ் பண்ண? ஏதாவது திட்டங்கள் போட்டு ரீஸ் பண்ணியா? இல்லை வேற ஏதாவது வழியில் ரீஸ் பண்ணியா? தேவன் ஏற்காத விதத்தில் எதிர்த்து பண்ணியா? உங்ககிட்ட வாங்க முன்னால நான் காணிக்கை எப்படி வந்ததுன்னு சொல்ல. நம்ம ஆளுங்க பிளாக் மணியில பாதி எனக்கு உனக்கு பாதி. தோத்திரம், கர்த்தர் உன்னை எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார். அங்கீகரிக்கும்படியாக ஜெபியுங்கள். வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம். எபேசியருக்காக எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 19வது 20வது வசனம். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். யார் ஜெபம் பண்றது? பவுலுக்காக எபேசு சபை. எனக்கு நல்ல சரியான வார்த்தை வர்றதுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் என்ன ஸ்தானாதிபதியாக வைத்திருக்கிறார். என் வாயில சரியான வார்த்தை வர வேண்டும், அது ஜனங்களை தொட வேண்டும். எனக்கு ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஊருக்கு வர்ற மேகசின்லாம் உங்களுக்கு ஜெபம் பண்ணுகிறோம். நாங்கள் பட்டினி கிடந்து ஜெபம் பண்ணுகிறோம், குடும்பமாக ஜெபம் பண்ணுகிறோம், 24 மணி நேரம் ஜெபம் பண்ண அப்படி அவங்க சொல்றாங்க. ஆனா இங்க அவரும் எப்பா எனக்கு ஜெபம் பண்ணுங்கப்பா, எனக்கு ஜெபம் பண்ணுங்கப்பா, அடி வாங்கிடக்கூடாதுன்னு சொல்லுங்கப்பா, நான் கொடுக்குற காணிக்கை மற்றவங்க ஏற்றுக்கொள்ளணும்னு ஜெபம் பண்ணுங்கப்பா, எனக்கு சரியான வார்த்தை கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணுப்பா. வாசிக்கலாம். கொலோசியர்கள் நிருபம் 4வது அதிகாரம். கொலோசியர்கள் நிருபம் 4வது அதிகாரம். அங்கே பவுல் சொல்கிற காரியத்தை பார்க்கலாம். 3வது 4வது வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்துவினுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்தும் பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். இது என்னையா வம்பா போச்சு? எந்த சபைக்கு எழுதினாலும் இதான் எழுதுறாரு. கொலோசி சபைக்கு எழுதினாலும் தான் எழுதுறாரு, எபேசு சபைக்கு எழுதினாலும் எழுதுறாரு, ரோமர் சபைக்கு எழுதினாலும் தான் எழுதுறாரு, கொரிந்து சபைக்கு எழுதினாலும். இது என்னையா இது? யோ பவுலே நிறுத்தும், எங்க மறைக்கு நீர் ஒத்து வர மாட்டீர். நாங்க ஜெபத்தையே காசாக்குறது எப்படின்னு கற்றுக்கொண்டவர்கள். அதை நாங்க யூனிவர்சிட்டியில போய் படிச்சோம், அது அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில. My dear people of God, go back to the word of God. Amen. Hallelujah. வேத வசனத்துக்கு உங்கள் கவனத்தை திருப்புங்கள். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். தெசலோனிக்கேயர்கள் 1வது நிருபம் 5வது வசனம், 25வது அதிகாரம் 25வது வசனம். சகோதரரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இது என்னடா? 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 1வது 2வது வசனம். கடைசியாக சகோதரரே உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படி துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பக்கத்தில் உங்க கையை பிடிச்சிக்கங்க. உங்க பைபிள் இப்படித்தான் இருக்கா, இல்லைன்னா வேற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்களா? கேளுங்க. கொலோசி சபை, எபேசு சபை, ரோம சபை, எந்த சபைகள் தான் எங்களுக்காக ஜெபம்னுப்பா, எங்களுக்காக அவன் தான் கேட்குறான். ஆனால் நம்ம ஆட்களோ உங்களுக்காக நாங்கள் ஜெபம் நோட்டுங்கள், சுற்றுங்கள். The prayer ministry is being diluted. The prayer ministry is misunderstood. The prayer ministry is misrepresented. சொல்லுவேன் தைரியமாக, ஜெப ஊழியம் இன்றைக்கு திரிக்கப்பட்டு விட்டது, மாற்றப்பட்டு விட்டது. We don't know the word, rather we understand from the commercial world. வியாபார உலகத்தின் தந்திரங்களை பற்றி அதற்கு ஆவிக்குரிய போர்வை போர்த்தி அதற்கு ஆவிக்குரிய வர்ணம் பூசி மனிதனுடைய தேவையை முன்னிறுத்தி
இதற்காக நான் ஜெபித்தால் ஆகும் என்கிற சாட்சிகளை போட்டு நாம் ஜனங்களை எங்களிடத்தில் சொல்லுங்கள், சகோதரர் ஜெபித்தார் இறங்கினார் ஆண்டவர். கவனியுங்கள் அருமையானவர்களே, எபிரேயர்களில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், வீட்டில் போய் நீங்க திரும்பி படிக்க வேணும். எபிரேயர்கள் நிருபம் 18வது வசனம். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உடனே நம்ம கேட்போம், எதுக்கு ஜெபம்? ஜெப பாயிண்ட் சொல்லியா, பிரேயர் பாயிண்ட் சொல்லி என்ன? நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய், நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க. எத்தனை பேர் இந்த மாதிரி உங்ககிட்ட பிரேயர்ல சொல்லியிருப்பாங்க? ஹலோ, நாங்க யோக்கியமா நடக்கணும், நல் மனசாட்சியோட ஊழியம் செய்யணும், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம செய்யறது, ஒரு பொண்ணை பின்னாலே போறேன் விடுறதுக்காக நீர் ஜெபம் பண்ணும். அவர் சொல்றார் நானும் போறேன், சொல்றது இல்லை, அவ்வளவுதான். Listen, this is the word of God I am preaching and showing, sir. இது தேவ வசனம், தேவ வார்த்தை, தேவனால் முத்திரிக்கப்பட்டது. பரிசுத்தவான்கள் தங்களுடைய தேவையை சொல்லுகிறார்கள். என்ன தேவை? சுத்த மனசாட்சி, யோக்கியதை, தைரியம், சரியான வார்த்தை, கட்டப்பட்டிருந்தாலும் பின்னடையாத ஒரு சிங்கத்தை போல நிற்கக்கூடிய கிருபை எங்களுக்கு வேணும். ஜெபம் பண்ணுங்க எங்களுக்காக. இதை விசுவாசிக்கிறோம் மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? I am talking from the Bible. அப்ப நீங்க சொல்வீங்க, அப்ப எங்களுக்கு நீங்க ஜெபம் பண்ணவே மாட்டீங்களா? ஹலோ, இந்த பழைய பாட்டு பழைய காலத்து பரிசுத்தவான்களை கேட்கலாம், இவங்க நீங்க உங்களை நாங்க ஜெபம் பண்ண சொல்லக்கூடாதா? எங்களுக்கு மட்டும் நீங்க ஜெபம் பண்ண சொல்லுவீங்க. ஹலோ, நீங்க தானே பெரிய ஊழியக்காரரு, அழைக்கப்பட்ட ஊழியக்காரரு, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரரு, அப்படி கை வச்சாலே உழுவுழுன்னு ஓடுது. எங்களுக்கு நாங்கள் ஜெபம் பண்ண சொல்லக்கூடாதா? ஜெபம் பண்ணலாம். இப்போ மறுபடி அப்போஸ்தலர்லேருந்து ஒரு கொஞ்சம் வசனத்தை காட்டி கொடுத்துட்றேன். என்ன காட்டி கொடுத்துட்றேன்? எதுக்கு அவங்க ஜெபம் பண்ணாங்கன்னு காட்டி கொடுத்துட்றேன். வாசிக்கலாமா? எதுக்கு ஜெபம் பண்ணாங்கன்னு வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம். உங்களுக்கு நாங்கள் எப்படி ஜெபம் பண்ண போகிறோம்னு சொல்கிறேன். ஊழியக்காரர்களாகிய நாங்கள் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறது எப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். இதை விட்டுட்டு வேற மாதிரி வயலில் இருக்குது 3 வருஷமா எனக்கு ஜெபம் பண்ணுன்னு சொல்லாத. அதை காட்டில மேலானது காய். 13வது அதிகாரம் 7வது வசனம், மேலும் 9வது வசனம். நாங்கள் உங்களுக்கு ஜெபம் பண்றோம், நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியா, ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியா தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். உங்களுக்கு நான் ஜெபம் பண்றேன், உங்களுக்கு ஜெபம் பண்றேன். பேங்க் கடன் இல்லாம போகணும், மோடி சர்க்கார் சொல்லணும், கடன் வாங்கலாம், வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லணும். அப்படி ஜெபம் பண்ண போல நீங்க ஒரு பொல்லாங்கும் செய்யாதபடிக்கு ஜெபம் பண்றேன். அல்லேலூயா. அடுத்தால, நாங்கள் பரீட்சைக்கு நின்றவர்கள் என்று. கீழே உள்ளதை வாசிங்க. நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன். பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ஊழியக்காரங்க உங்களுக்காக ஊக்கமா ஜெபம் பண்றாங்க. அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு பொல்லாங்கும் செய்யக்கூடாது, நலமானதை மாத்திரம் தான் செய்யணும். நீங்கள் நற்சீர் பொருந்தும்படிக்கும் விண்ணப்பம் பண்ணுகிறோம். 9வது வசனத்துல நீங்கள் ஒண்ணா இருக்கணும், நற்சீர் பொருந்தும்படிக்கும் உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். இப்படி ஜெபம் பண்ற ஊழியக்காரனை எத்தனை பேர் அப்ரிஷியேட் பண்ணுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி பேர் பாராட்டுவீங்க? எங்களை நல்ல வழியில் நடக்கணும், பொல்லாப்பு செய்யக்கூடாது, நாங்கள் ஒன்றா இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுற ஊழியக்காரர்கள் தான் இந்தியாவுக்கு தேவைன்னு சொல்கிறவங்க மாத்திரம் கையை வைத்து நான் சொல்றீங்க. என்ன அகஸ்டின் ஜெபக்குமார் இருக்கிறாரு, இவர் நக்சலைட் தலைவனை வேற கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. அதனால கொஞ்சம் பயந்து போய் சொல்லலாம். பட் லிசன், listen, that was the prayer request, and that was the prayer the people of God, the servants of God, the apostles of God prayed for the people. நீங்க முழுசு அப்போஸ்தல நடபடிகளிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாசித்து பாருங்கள், எல்லா இடத்திலும் வாசித்து பாருங்கள், எல்லாவற்றையும் வாசித்து பாருங்கள். ஜெபிக்கிற இடங்களெல்லாம் நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம், உங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறோம் என்று சொல்லுகிற இடங்களெல்லாம் ஊழியக்காரர்களுக்காக முதலாவது ஜெபத்தை அவர்கள் வாஞ்சித்தார்கள். அதற்கு பின்னதாக
அவருடைய ஆவிக்குரிய நன்மைகளுக்கு மாத்திரமே. No physical needs was mentioned here. திருப்பங்க மறுபடி எபேசியர் எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வேகமாக வாசிக்க போகிறோம். இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து. என்ன ஜெபம் பண்றேன்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். நம்பர் 1, தாம் நம்மை முதல் காரியம் என்னவா? 17வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். அதாவது என்னன்னா, நீ உனக்கு வேணும் என்னதுப்பா, உங்க அப்பா யாருன்னு காட்டி கொடுக்கறதுக்கு, பக்கத்தில் சொல்லுங்க, கையை பிடி சொல்லுங்க, உங்க அப்பா யாருன்னு காட்டி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர். அப்பா பிதாவைன்னு கூப்பிடுறதுக்கு மட்டும் இல்ல, அவரை புரிஞ்சு கொள்றதுக்கு உனக்கு ஆவி வேணும். ஜார்ஜ் 5 என்று சொல்கிற ஒரு பெரிய மாமன்னன் பக்கிங்ஹாம் பேலஸ்ல இருந்து கொண்டிருந்தார். ஒரு ஏழை மனிதன், கந்தல் உடையவன், காசு பணம் கிடையாது. அவனுக்கு ஒரே ஒரு ஆசை, ராஜாவை பார்க்கணும். சாதாரண குடியானவன், நிலம் பொருள் கிடையாது, கந்த உடுத்திருந்தா, சரியான ஆகாரம் கிடையாதுனால மெலிந்திருந்தான், எலும்புகள் எல்லாம் தெரிந்து கொண்டிருந்தது. அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக ராஜா எங்கே வாழ்கிறார் என்று வாழ்வதற்கு அவனுக்கு ஆசை இருந்தது. இது நடந்தது. இங்கிலாந்து இன்றைக்கு இருக்கிற இங்கிலாந்து அல்ல, அன்றைக்கு தேவனை. அதனால தான் KJV, கிங் ஜேம்ஸ் வேர்ட்சன் என்றெல்லாம் அவர்கள் நமக்கு எழுதி கொடுப்பதற்கு காரணமாக இருந்த அந்த காரியங்களை அரசர்கள் உருவாக்கினார்களே. அந்த அரச வழிமுறையில் ஜார்ஜ் 5 காலத்தில் நடந்த அந்த சம்பவத்தை வாசித்தேன். அங்கே அவனுக்கு ஆசையாக இருந்த போது பக்கிங்ஹாம் பேலஸுக்கு போக வேண்டும் என்று எப்படியாயிலும் தைரியத்தை கூட்டிக் கொண்டு போன போது அங்கே இருந்த சிப்பாய்கள் இங்கே வேண்டாம் வந்த என்று கத்தினார்கள். இங்கே நீ அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறவன், அழுக்கு பிடித்தவன், நீ எங்கடா இங்க வந்தன்னு சொல்லி அவனை மிரட்டினார்கள். ஈட்டியால் தள்ளிக்கொண்டே போனார்கள். தூரத்தில் இருந்து ஜார்ஜ் 5 குமாரன் இளவரசன் பார்த்தான். அவனுக்கு ஏதோ புரிந்து விட்டது, ஏதோ கலாட்டா நடக்கிறது என்று தெரிந்து ஓடோடி வந்தான், கதவை திறந்தான், அவனிடத்தில் போனான், சேவகர்களை பார்த்து கேட்டான், என்ன நடக்கிறது? இவன் இந்த கோலத்துல ராஜாவை பார்க்கணும்னு சொல்றான். நாங்க எப்படி விடுவோம் சார்? நாங்க எப்படி விடுவோம் ஐயா? எப்படி விடுவோம்? அவங்க கேட்டாங்க. அவர் கேட்டான், என்ன செஞ்சா விடுவீங்க? நீங்க என்ன சொன்னாலும் சரி, கொஞ்ச நேரம் நெல். நேர ஓடி போனான். அலமாரியை திறந்தான். தான் உடுக்கிற பெஸ்ட் வஸ்திரத்தை வந்து கொண்டு உடுத்தி இந்த சட்டையை கழட்டி போட்டுட்டு இப்ப விடுவீங்களாடா? அவங்க சொன்னாங்க, சட்டை போட்டா பாதாது. அவரை உள்ள கூட்டிட்டு போற யாரு? ராஜா எங்க இருக்கிறான்னு யாருக்கு எங்களுக்கே தெரியாது. நாங்க வாசல்ல நிக்கிற ஆட்கள், எந்த ரூம்ல இருக்கான்னு தெரியாது. அவரை கூட்டிட்டு போற யாரு? எப்ப நான் இருக்கணும்ல, கையை பிடித்து கரம் பற்றி நடத்துகிறீ. இப்ப சேவகர்கள் என்ன தேடி இறங்கி வந்து தன்னுடைய ஆடையை என் மேல விடுத்தி இன்னைக்கு என்னை கூட்டிட்டு போய் அப்பாவை காட்டுறான்டா. வா, உங்க அப்பா இருக்கிறாடா, சர்வ வல்ல தேவன் உனக்கு தகப்பனாக இருக்கிறார். நீ அப்பான்னு கூப்பிடலாம். நான் கூப்பிடுற மாதிரியே நீ கூப்பிடு. நான் அப்பான்னு கூப்பிட நீனும் கூப்பிடு. என் பிதாவும் உங்களுடைய பிதாவுமானவருக்கு இடத்துல நான் ஏறி போகிறேன். பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு நல்லா ஷேக் பண்ணி சொல்லுங்க, அப்பா இருக்கிறது தெரியாம நீ ஒரு அஞ்ஞானிய போல அலைஞ்சு திரிகிறாயோ. இயேசு சொன்னாரு, அஞ்ஞானிகள் நாடி தேடி ஓடுகிறார்கள். உங்க அப்பாவுக்கு எல்லாம் தெரியும், உனக்கு என்ன வேணும்னு தெரியும். நம்புறவங்க மாத்திரம் உயரமா கையை தூக்கி
அப்ப ஊழியக்காரர்கள் ஜனங்களுக்கு ஜெபம் பண்ணதுக்கு வைத்த வலிக்கும் காய்ச்சலுக்கும் மருந்து கேட்டல்ல, மாறாக ஆண்டவரே இவங்க அப்பாவை புரிஞ்சுக்கிட்டதுக்கு, இவங்க அப்பாவை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அறிவு இல்லாம இருக்கான், ஞானம் இல்லாம இருக்கான், அந்த ஆவியை கூட்டி வழங்குகள், பிரகாசமான மனக்கண்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. முதல்ல நீங்க நற்சீர் பொருந்தணும், நீங்க பொல்லாங்கு செய்யக்கூடாது, அதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இப்ப எபேசு சபையை பார்த்து அதுக்கு அடுத்த அடிக்கு போயிட்டாரு. அடுத்தால பிலிப்பியருக்கு என்ன ஜெபம் பண்றான்னு பார்க்கலாம். பிலிப்பியருக்கு என்ன சொன்னா 1வது அதிகாரம், பிலிப்பியருக்கு என்ன சொல்றான்னு பார்க்கலாம், வாசிக்கலாம். 10வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை வாசி. தேவனுக்கு மகிமையும், தேவனுக்கு மகிமையும், துதியும் உண்டாகும்படி, துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற, இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி, நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி, நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று, நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் துப்புரவானவர்களும் அற்றவர்களுமாய் இருக்கவும், இடரல் அற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். அல்லேலூயா. ஓஹோ, அங்க போறதுக்கு நீங்க துப்புரவா இருக்கணும், நீங்க பரிசுத்தமா இருக்கணும், நீங்க இடரலற்றவர்களா இருக்கணும், மற்றவங்க பார்த்து இடறி விழுந்துடக்கூடாது, நீங்க துப்புரவா இருக்கணும். அதுக்கு தான் ஜெபம் பண்றேன். ஏன்னா அங்க போய் சேர்க்கணும், உங்களை கரை சேர்க்கணும், அப்பா கிட்ட கொண்டு விடணும், அதுக்கு நீங்க இப்படிதான் இருக்கணும். அடுத்தால பிலிப்பியருக்கு அடுத்தால கொலோசேயர்ல அங்க எப்பாப்ராத்து ஜெபம் பண்றானா. 4வது அதிகாரம் 12வது வசனம். எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார், உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாகவும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாகவும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறார். ஐயா பவுல நீர்தான் இப்படி ஜெபம் பண்ணி, இந்த எப்பாப்பிராவும் இப்படிதான் ஜெபம் பண்றானா? எங்க கடன் பேங்க்காரன் மன்னிச்சு விட்டுறணும் ஜெபம் பண்ண மாட்டேங்கிறானா? நல்ல வீடு கட்டி கொடுக்கணும் ஜெபம் மாட்டேங்கிறானா? என் தனமே, all the apostles, all the servants of God were praying for one important thing. கண்ணு திறக்கணும், பிரகாசமான மனக்கண்கள் வேணும், இடரற்றவர்களாய் வாழணும், துப்புரவானவர்களாய் வாழ வேண்டும், மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாதவர்களாய் இருக்க வேண்டும், நலமானதை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும், அன்பு கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இவர்கள் ஒன்றாய் இருக்கிறதை பார்த்து உலகம் ஆள வேண்டும். வாசிக்கலாம், தொடர்ச்சியாக பேசலாம், வாசிக்கலாம். கொலோசியரை விட்டுட்டு அடுத்தால 2 தெசலோனிக்கே 1வது அதிகாரம் 11-12. ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரமாக்கவும் தமது தயையுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஓஹோ, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. எங்கேயோ கோட்டை விட்டுட்டோம், உபதேசத்தை எங்கேயோ காத்துல விட்டுட்டோம். ஆமா, இப்போ நம்மளும் கெட்டு போயிட்டோம், ஊழியக்காரர்களும் கெட்டு போயிட்டாங்க. அவரும் ஏதாவது உங்களுடைய காரியத்தை சொன்னாதான் நீங்களும் காணிக்கை கொடுப்பீன்னு இல்லாத வியாதி இருக்கிற மாதிரியாக சொல்லி எப்படியோ ஜெபம் பண்ணி ஏதோ காரியங்கள் நடக்க வச்சிட்டோம். அவர்களுக்கு நான் ஜெபிக்க வேண்டும், அவர்கள் பாதுகாக்கப்படும்படியாக, தைரியமாய் வசனத்தை சொல்லும்படியாக, ஏற்ற வார்த்தைகளை சொல்லும்படியாக, தீமையான யோசனையிலிருந்து காக்கப்படும்படியாக ஊழியக்காரர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்கள் உங்க அப்பா வீட்டுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துறதுக்கான அந்த துப்புரவான ஊழியத்துக்கு வாழ்க்கைக்காக ஜெபிக்கணும். நம்புறவங்க மாத்திரம் இன்னொரு ஓங்கி ஒரு அல்லலியா போடலாமா? அப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொன்னீங்க. அது என்ன? ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் தானே சொன்னார், நீ என்ன போய் சொல்றீங்க? ஆண்டவர் எதுக்கு தட்ட சொன்னான்னு காட்டுறேன். அல்லேலூயா.
நம்ம எல்லாத்துக்குமே அறகுறை வசனம் தானே தெரியும். திருப்புங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடிந்த பின்பு, இயேசு ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடிந்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க சொல்லுங்கன்னு சொன்னா, அதற்கு அவர் இத விளக்குறதுக்கு ஆண்டவர் ஒரு சின்ன ஓமையை சொல்றார் பின்னால. இப்ப வாசிக்கலாம் 5வது வசனத்தில் வாசிக்கலாம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொன்ன உடனே அவர் ஒரு மந்திரம் மாதிரி சொல்லிட்டாரு. அதனாலதான் டினாமினேஷன் சர்ச்சில் காலையும் சாயங்காலமும் பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவேன்னு ஆரம்பிச்ச உடனே ராஜ்யம் வல்லமை மகிமை அவருக்குரியதுன்னு முடிச்சிருவோம். எதுக்கு இடையில என்ன சொல்றோங்க தெரியாது, அதனால சொல்லுவோம். பெந்தேகோஸ்து சபையில் நம்ம இந்த பொய்யெல்லாம் சொல்றது இல்லை, நம்ம ரொம்ப உத்தமர்கள். நல்லா கவனிங்க, இந்த ஜெபத்தை விளக்குறதுக்கு ஆண்டவர் ஒன்று சொன்னார். உங்களில் ஒருவன் தன் சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய் சிநேகிதனே என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அவன் முன்னால வைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கடனாக தாங்க. வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக என்னை தொந்தரவு செய்யாதே, என்ன தொந்தரவு பண்ணாத. கதவு பூட்டியாயிற்று. என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள். நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, இதன்னு கொஞ்சம் அழுத்தி சொல்றேன், மேலும் உங்களுக்கு சொல்றேன், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹலோ, உங்க பைபிள் அப்படிதான் இருக்கான். என்னத்துக்கு தான் கேட்கணும், எதுக்கு கேட்கணும்? ஆமா, வழி போக்கனா, பட்டினியா, களைச்சி நொந்து நேரங்கெட்ட நேரத்தில் வந்து என் வீட்டில் வந்து கொஞ்சம் தெரியும் அதனால வந்து நிற்கிறேனே என்று சொல்ற அந்த ஆளுக்காக மானத்தை விட்டு அவமானத்தை விட்டு ஒரு பிச்சைக்காரனா நீ மாறி உன் சிநேகிதனாய அந்த சிநேகிதர் சொன்னாரு. நான் உங்களை ஊழியக்காரன்னு சொல்றது இல்லை, இன்னும் சிநேகிதருங்கிற அந்த வீட்டு கதவை போய் தட்டுன்னு தட்டி, ஐயா ஐயா என்கிட்ட ஒருத்தன் வந்திருக்கிறான், அவன் முன்னால வைக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல, கடனாக தாரும், உழைச்சாது தந்துருவேன். இப்ப இல்ல ஆனா பகல் நேரம் வந்த போது போய் மண்ணு குலைச்சாது, செங்கல் வெட்டியாது, மூட்டை சுமந்தாவது நான் மறுபடி அந்த 3 அப்பத்தை திரும்ப தந்துருவேன். இப்போ நான் என்கிட்ட கொடுக்கறதுக்கு இல்ல, வக்கில்லையா என்கிட்ட இல்லையா நீர் தாரும் அப்படின்னு தட்டுறத பார்த்தா சொன்னார், கேளுங்கள் கொடுக்கப்படும். நம்மளோ இவ்வளவு நாளும் பத்திரமாவே ஜெபம் பண்ணல. என்ன ஜெபம் எல்லாம் ஜெபமாயிருமா? என் கையில உங்க மெட்ராஸ்காரர் எழுதின ஒரு மேகசின் இருக்குது. படம் காட்டினா 10 பேருக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சு படம் காட்டாம காட்டுறேன். அவர் எழுதியிருக்கிற வார்த்தையை வாசிக்கிறேன். இந்தியாவுக்கு தேவன் என்னை தேவனாக்கி இருக்கிறார். ஏற்றுக்கொள்ளாத பெரிய ஊழியர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். நானே தேவன். ஒரு காலத்தில் இந்த மனுஷன், இவர் எனக்கு 35 வருஷமா தெரியும், காவி சட்டை போட்டு நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியம்னு எழுதினி போன ஆளு. ஃபேக்டரியில் ஒர்க் பண்ணும்போது லிசன், நானும் அவர் மணிக்கணக்கில் வசனத்தை புரட்டி தியானித்திருக்கிறோம். அவர் எழுதியிருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு ஒரு புது வெளிப்பாடு கொடுத்தா, நான் தேவன். ஆனா நல்ல வேளைக்கு பெரிய ஜி போடல, இன்னும் சின்ன ஜி போட்டிருக்காரு. நான் தேவன். சார் லிசன்,
இதுக்கு பேர் தீர்க்க தரிசன தொனி. இதுக்கு வேற நான் அவர்கிட்ட கேட்குறேன், மேடையில் நிற்கிறேன், வீடியோக்கு முன்னால் நிற்கிறேன், என் முடியெல்லாம் கொஞ்சம் வெள்ளையாக ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் இளமையாக தீரதுக்கு 2 முடியாவது கொஞ்சம் கருப்பாக்குங்கள் தேவனே, இந்தியாவின் தேவனே. அவர் என்ன சொல்லுவார், புடிங்கி போட்டுட்டான் பாரு. ஏன்னா அவர் சட்டையை மாற்றி இப்போ மாற்றி 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 பேரை மாற்றி எல்லாம் போயிட்டு, அதனால என்னையும் அப்படி சொல்லுவார். துணிகரம் துணிகரம் கேட்ட அந்த வெளிப்பாடு பெரிய ஊழியக்காரங்க இல்லைங்கிறாங்க. அகஸ்டின் ஜமக்கவருக்கு இந்த வெளிப்பாடு இல்லை. ஒன்றும் வெளிப்பாடு இருக்கு. என் சிநேகிதன் வீட்டு கதவை தட்ட தெரியும். எனக்கு ஒரு சிநேகிதன் இருக்கிறாரு, என்கிட்ட ரொட்டி இல்லப்பா, நீ பசியா இருக்கிறதால உனக்கு போசிக்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லப்பா, வீட்டுல ஒண்ணுமே இல்லப்பா, நீ வந்த நேரமும் சரியில்லப்பா, பாதி ராத்திரியில வந்திருக்கப்பா, நீ வந்த நேரம் சரியில்லடா, ஆனா ரொட்டி இல்ல, உன்னை பார்த்தா பரதாமா இருக்கு, தண்ணியை குடிச்சிட்டு படுத்துக்கணும்னு சொல்ல முடியல, ஈரா துண்டை கட்டிட்டு படுன்னு சொல்ல முடியல, நீ களைச்சு வந்திருக்கிறாய், நீ நொறுங்கி போய் வந்திருக்கிறாய், நீ காலியாகி வந்திருக்கிறாய், நானும் காலியா இருக்கேன், ஆனா ஒண்ணு செய்றேன் உனக்காக. எனக்கு ஒரு திரையின் சிநேகிதன், I know your friend, I'll go and knock his door. தட்டுவேன். எனக்காக ஒரு நாளும் தட்டினதில்லை, ஏன்னா எங்க அப்பா எனக்கு தெரியும், என் தேவைக்காக தட்டுறதில்லை, என் தேவைக்காக தட்டுறதில்லை, என் அப்பாவுக்கு தெரியும். 43 வருடங்களாக இந்த பீகாரில் ஊழியம் செய்கிறேன். என்னுடைய மேகசின் செய்திகள் அநேகருக்கு வந்திருக்கும். எங்கேயும் பணத்தை கேட்கல, இதுவரைக்கும் கேட்கல, வெளிநாட்டுக்கும் கேட்கல, உள்நாட்டுக்கும் கேட்கல. இந்த கனடால இருந்து ஜேம்ஸ், கனடாவுடைய பிரசிடென்ட், அவர் வேற, அவர்கிட்ட என்னைக்காவது அங்கிள் கொஞ்சம் ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லியிருப்பேனா? அவராக வந்து கேட்டிருப்பாரு, கொஞ்சம் காசு கொடுத்தாங்க என்ன செய்யணும் கேளுங்க ஐயா, சாட்சி கேளுங்க ஐயா. கனடாவுக்கு எழுதல, அமெரிக்காவுக்கு எழுதல, இங்கிலாந்துக்கு எழுதல, சிங்கப்பூருக்கு எழுதல, இந்தியாவுக்கு எழுதல, என் பரமபிதா, என் பரமபிதா திட்டங்களை அறிவிக்கவில்லை, தீர்மானங்களை சொல்லவில்லை, கத்தரியா காட்டினார் யாருக்கும் சொல்லவும் இல்லை. 43 வருஷமா என் தேவைகளை எல்லாம் சந்திப்பீர். எங்க அப்பா எனக்கு இருக்கும்போது நான் போய் மனுஷன் பார்க்க மாட்டேன், ஆனா மற்றவங்களுக்காக என்னிடத்துல ஏதாவது கிடைச்சிரும், என்னிடத்துல ஏதாவது இருக்கும், என்னிடத்துல ஏதாவது இருக்குமான்னு சொல்லி பசியோடு நொய்ந்து நொய்ந்து வாழ்க்கையில் அடிபட்டு ராத்திரியிலே வந்து என் கதவையில வந்து அடைக்கலம் புகுந்திருக்கோன காப்பாத்துறதுக்கும் ஜனங்களிடத்துல போகல, என் சிநேகிதர் இடத்திலேயே போகிறேன், என் சிநேகிதர் இடத்திலே போகிறேன், என் சிநேகிதர் இடத்துல போகிறேன். அவர் சில நேரம் சொல்லுவாரு, நேரங்கட்ட நேரத்தில் வந்து கதவெல்லாம் பூட்டினவர் வந்திருக்கேன்னு சொன்னாலும் தட்டிக்கிட்டே நிற்பேன், திறக்க வரைக்கும் தட்டிக்கிட்டே நிற்பேன். ஏன்னா எனக்கு கேட்கலன்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே பிள்ளை குட்டியெல்லாம் எடுத்து போட்டிட்டு வந்து கதவு திறந்து 3 கேட்ட 5 கொடுக்குறாரு. அல்லேலூயா. கொஞ்சம் திராட்சை ரசம் குறையா இருக்குன்னு சொன்னா 6 ஜாடியில 3000 லிட்டர் வாங்கி கொடுத்துடுறாரு. கொஞ்சம் பேருக்கு பசியா இருக்கிறான்னா 12 கூட மீதே வர்ற மாதிரி கொடுக்குறாரு. இவர் கொடுத்தாலே இப்படிதான் அள்ளி அமைக்க கொடுக்குறாரு. ஏனென்றால் எனக்கு தெரியும் ஒரு சிநேகிதனை, எனக்கு ஒரு சிநேகிதனை தெரியும், அந்த சிநேகிதன் இடத்துல தான் தட்ட தெரியும், அந்த சிநேகிதன் இடத்துல தான் தட்ட தெரியும். நான் இன்னும் 3 மணி நேரம் பேச போறேன், நாளைக்கு லீவு தானே. எனக்கு பேசுறதுக்கு தில்லு இருக்குது, ஆனா உங்களை பாதி ராத்திரில போய் வேற எவன் விட்டியாவது கட்டிட போறீங்களோன்னு பயந்து. இனிமே ஏன் தேவைக்காக ஜெபிக்க மாட்டேன், ஊழியக்காரர்களுக்காக போராடி ஜெபிப்பேன். முன்னால நின்று வசனம் பேசுகிற தைரியமாய் பேசுவதற்கு
அனுக்கிரகம் கொடுக்க முடியும். அவங்களுக்கு நான் ஜெபிப்பேன். நீங்க ஜெபிக்கணும்னு ஃபோன் பண்ண மாட்டேன். அவன் எத்தனை நம்பர் கொடுத்தாலும் சரி, செல் நம்பர், பர்சனல் நம்பர், ரெசிடென்ஷியல் நம்பர், ஆஃபீஸ் நம்பர், பிரான்ச் ஆஃபீஸ் நம்பர், பிரான்ச்சு ப்ரேயர் டவர் நம்பர் எத்தனை கொடுத்தாலும் சரி, நான் அங்கே கூப்பிட மாட்டேன். நான் அவருக்காக ஜெபம் பண்ண போகிறேன். சொல்ல போகிறேன், உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை தரும்படியா. உங்களுக்கு அப்பா யாருன்னு தெரியல, அதனால தான் திட்டங்கள் போடுறீங்க. உங்கள் அப்பா யாருன்னு தெரியாமல் தான் எல்லாவனையும் பிடிச்சி பால் கறக்குறீங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன்னு நீங்கள் சொல்ல போகிறேன். அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுக்காக நான் ஜெபிக்கிறதுக்கும், என்னை நாடி என்னை சுற்றி இருக்கிற பசியினால, களைப்பினால தவிச்சு போயிருக்கிறவளுக்காக, என் சிநேகிதராக அவர் இருக்கிறபடினா, என்னை ஊழியக்காரனா பார்க்கல, சிநேகிதராக இருக்கனால அவங்களுக்காக கதவை தட்ட போறேன்னு சொல்றவங்க மாத்திரம் எல்லாரும் கண்களை மூடலாம். நான் என் ப்ரேயர் லைஃப்பை மாத்துறேன், என் ப்ரேயர் பேட்டர்னை மாத்துறேன். இனிமேல் சாதாரணமாக பெரிய பண்ண மாட்டேன். இப்படி தான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் எழுந்து நிற்கலாமா? I change my prayer style. I change my prayer format. 2 நிமிஷம் தான் எல்லாருக்கும் பஸ் கிடைக்கும். கலைஞ்சு போதீங்க. ஒரே கேட்டு தான் வச்சிருக்காங்க. பெரிய கஷ்டம் தான். ஆனா நான் வரும்போது படம் பார்க்கறதுக்கு அவ்வளோ கூட்டம் நிற்குது. நான் உங்களுக்கு ஐயை காட்டி கொடுக்கிறேன். பக்கத்தில் சொல்லுங்க, நான் யாருன்னு இப்போ தான் தெரியுது. நான் யாருன்னு இப்போ தான் தெரியுது. எந்த வீட்டை தட்டுறது எனக்கு தான் தெரியுது. அவன் காத்து கிடந்து படம் பார்த்துட்டு வரும்போது டொக்கு விழுந்த மாதிரி வர மாதிரி, நீ டொக்கு விழுந்து போல. Knock the door of my father. My friend, my friend, my friend ன்னு சொல்ற 2 கரங்களை உயர்த்தி ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும் என்று சொல்கிற அந்த பாடலை பாடும்போது ஒரு பெரிய ஜெப வல்லமை, ஒரு ஜெப ஆவி, உன்னை மாற்றுகிற ஆவி உன் மேல வந்து இறங்க போகிறதை பார்க்கிறேன். நான் இது 3 மணி நேரம் பேசுறதுக்கு என்கிட்ட மெசேஜ் உண்டு. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, எல்லாரும் பாடலாமா? ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே காரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். இடைவிடாமல் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும். சடைப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். எல்லாருமாக ஜெபமே ஜீவன். Let the power of prayer, let the spirit of prayer fall upon my people, fall upon my people, fall upon my people, fall upon my people. ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். இன்னொரு கவியை பாடும்போது ஒரு பெரிய ஜெப ஆவி உன்னை ஆட்கொள்ள போகிறது. இதுவரைக்கும் அனுபவித்திராத ஒரு பெரிய அக்னி ஆவி, ஒரு நம்முடைய சிநேகிதனுடைய கதவுகளை தட்டுகிற ஒரு ஆவி உன்னை ஆட்கொள்ள போகிறது. கற்றுக்கொள்ளாமல் போய்விடாதே, கற்றுக்கொள்ளாமல் போய்விடாதே. ஊக்கத்துடனே ஓர் முகமா
உமை செய்யும் எல்லாருமாக ஜெபமே